Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த வண்டி ஷிஃப்ட் 2011 இருந்து 2017 மாடலுக்கு ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எங்க ஃபியூஸ் வரும், பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் எங்க வரும், பிளஸ் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூசஸ் எங்க வரும், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஃபியூசஸ் இருக்கு. பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் சரி ஜென்ரலா இந்த வண்டி 2011 இருந்து 17 மாடல் எடுத்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்னா ரெண்டுத்துக்குமே டீசலுக்கும் சரி பெட்ரோலுக்கும் சரி ஒரே லொகேஷன் தான் வரும். பட் ஆனா அதே மாதிரிதான் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டும் லொகேஷன் சேம் தான், பட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாறும். ஒரு ஃபியூசஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது 2013 மாடல். இந்த வண்டியில ஃபியூஸ் பாக்ஸஸ் எங்க வருது ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் சைடு நம்ம ஆக்சிலேட்டர் பெடல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே உள்ள வரும். காட்டுறாங்க, இந்த பாருங்க, இதுதான் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இது கவர்ல எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபியூசஸ் இருக்கு, வைப்பர், ஸ்டாப் லேம்ப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெயில் லேம்ப், பிளஸ் வந்து ரேடியோ ஃபியூசஸ், ஆக்சரிஸ் ஃபியூசஸ், ரூஃப் லேம்ப். இந்த கவரை ஜஸ்ட் அப்படி தள்ளிட்டு அப்படி எடுத்தீங்கன்னா அந்த கவரை எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபியூஸ் ஃபுல்லா இருக்க போகுது. இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அந்த ஃபியூஸ் கவர்லயே கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஃபியூசஸ் எதுக்கு வரும் என்னென்னு. இந்த ஃபியூஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா லொகேஷன் பாத்தீங்கன்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் சேம் தான், பட் சில ஃபியூசஸ் வந்து மாறும். பட் ஜென்ரலா டெயில் லேம்போ சரி எதுவோ சரி அது சேமா தான் இருக்கும். இந்த ஃபியூஸ் கவரை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபியூசஸ் என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு. சப்போஸ் இந்த ஃபியூஸ் கவர் இல்ல மிஸ் ஆயிடுச்சு இல்ல தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா இது ஒரு பிடிஎஃப் நான் இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து 2018 மாடல் ஷிஃப்ட்டுக்கு வச்சிருந்தோம் அதே மாதிரி வச்சிருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஒரு 2011 இருந்து 2017 மாடல் ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்ல லொகேஷன்ஸ் எங்க வருது, அதோட ஃபியூஸ் பாக்ஸ் கவர் ஃபர்ஸ்ட் ஃபியூஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 35 ஃபியூசஸ் இருக்கு, 36 ஃபியூசஸ் இருக்கு. இதோட ஃபியூஸ் எல்லாமே என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ், என்ன ஆம்ப் ஃபியூஸ் வருது, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வருது, செகண்டுக்கு என்ன வருதுன்றது லொகேஷனோட போட்டோவோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நீங்க ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு எதுவும் சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துட்டு நீங்க எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். யூடியூப் பார்த்து தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஒரு உங்களோட லேப்டாப்லயோ இல்ல போன்லயோ எதுல வேணா வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணுமோ நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்து இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஓனர் மேனுவல் பிளஸ் வந்து வயரிங் டயக்ராம், மாருதியோட வயரிங் டயக்ராம் இதுல இருந்து எடுத்தது. அது பண்ணி ஃபுல்லா வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் எக்ஸல்ல போட்டு பண்ணி வச்சிருக்காரு. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட், இதோட ரியர் சைடும் பாத்தீங்கன்னாலும் சில ரிலேஸ் எல்லாம் வருது. என்ன ரிலேஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ன் ரிலே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஜங்ஷன் பாக்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் சொல்லுவோம். இந்த ஒயிட் கலர்ல இருக்குது இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பின்னாடி சைடும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஃபியூசஸ் எல்லாம் வரும். பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா ரிலேஸ் வரும். ப்ளோயர் மோட்டர் ரிலே எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கம் தான் வருது. ஹார்ன் ரிலே ஒரு மாடல் மாறும், பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் சரி. இதுவும் ஒரு வயரிங் டயக்ராம்ல இருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயரிங் ப்ராப்ளத்துக்காக வந்தது. அப்போ டேஷ்போர்டு கழட்டிட்டு ஃபுல்லா செக் பண்ணும்போது இதோட ரிலேஸ் பிளஸ் வந்து ஃபியூசஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா கழட்டணும். இதே வந்து இப்ப இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஃப்ரண்ட் ஜங்ஷன் பாக்ஸும் பிளஸ் ரியர் ஜங்ஷன் பாக்ஸோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இதுதான் அந்த பிடிஎஃப், அதாவது பேசஞ்சர் கம்பார்ட்மெண்டோட ஜங்ஷன் பாக்ஸோட ஃப்ரண்ட் வியூ என்னென்ன ஃபியூசஸ் வருது, பிளஸ் வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ல வர கப்ளர்ஸ் எல்லாம் என்னென்ன கப்ளர்ஸ் வருது, அதோட நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கு. இது ஃப்ரண்ட் வியூ, இது ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு. இது அப்படியே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்தீங்கன்னா ரியர் வியூல என்னென்ன வருது, இது ரியர் சைடுல என்னென்ன ஃபியூசஸ் வருது, என்னென்ன ரிலேஸ் இருக்கு. ஃபியூஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா ரியர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபியூஸ் எதுவுமே வராது, வெறும் ரிலே மட்டும் தான் வரும். இது அப்ளிகபிள் ஃபார் டீசல் அண்ட் பெட்ரோல், ஒரு வெர்ஷனுக்கு மாறும். இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதையும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இது தனியா நீங்க ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ்க்கு பாண்ட் ஓபன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோலும் சரி டீசலும் சரி ரெண்டுத்துக்குமே இதுக்கும் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் வந்து
ஒரே இடத்துல தான் வரும். பட் ஃபியூஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் மாறும். இதுக்கு 15 ஆம்ஸ். இது வந்து பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவும் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி எடுத்தீங்கனால இந்த ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா பேட்டரி பக்கத்திலேயே வரும். அது தவிர பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் 4 ஃபியூஸ் வரும். பிளஸ் வந்து டீசல் வண்டிக்கு 6 ஃபியூஸ் வரும். அது தனியா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது மெயின் ஃபியூஸ், இன்ஜின் கம்பார்ட்மெண்டோட மெயின் ஃபியூஸ். இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃபியூசஸுமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபியூஸ் பிளஸ் ரிலே எல்லாமே, ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ரிலே, அப்புறம் வந்து ஏசி ரிலே, மெயின் ரிலே, எல்லா இதுமே இருக்கு உங்களுக்கு வந்து. இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டீசல் வண்டி. இந்த டீசல் வண்டிக்கும் அதே இடத்துல தான் வருது. பட் ஆனா அந்த மெயின் ரிலே சொன்ன பாத்தீங்களா, மெயின் ஃபியூஸ் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 120 ஆம்ஸ் ஃபியூஸ் ஒன்று வருது. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 100 ஆம்ஸ் ஃபியூஸ் வரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 2 100 ஆம்ஸ் இருக்கும். இது பாருங்க, இந்த சைட்ல இந்த ஆரோ மார்க் காட்டுறேன்ல, இதுல 2 100 ஆம்ஸ் ஃபியூஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஆம்ஸ் ஃபியூஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 80 ஆம்ஸ் வந்து க்ளோ பிளக்கு வர ஃபியூசஸ். இது வந்து மெயின் ஃபியூஸ் ரிலையன்ஸ். இதோட டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்திருக்கேன். இதையும் நீங்க பிடிஎஃப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன ஃபியூஸ் வருதுன்றத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அதே தான் நம்ம இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல வர ஃபியூஸ், என்னென்ன ஃபியூஸ் இருக்குன்றது. பட் ஆனா இதோட ஃபியூசஸ் எல்லாம் மாறும். உங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கு வர ஃபியூஸும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இதுல நிறைய ரிலேஸ் வரும். அது பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் ரிலே, இசிஎம் ரிலேன்னு சொல்லுவோம். இசிஎம்க்கு வர மெயின் ரிலே. இந்த ஃபியூஸ் ஒர்க் ஆகலைன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எல்லாமே வரும். இதுவும் வந்து ஒரு பிடிஎஃபா அப்படியே அந்த ஃபுல் இதுவா கொடுத்துருக்கேன். அதை காட்டுற பாருங்க. இது வந்து ஃபியூஸ் பாக்ஸ் கவர். ஃபியூஸ் பாக்ஸ் கவர்ஸ்ல என்னென்ன ஃபியூசஸ் வருதுன்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை தவிர பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிடிஎஃப் வேணும்னா நீங்க பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் மாறும். அதை காட்டுற பாருங்க. இது டீசல் வெஹிக்கிள். இந்த டீசல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபியூஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியில இந்த மாதிரி வராது. இந்த பிளாக் கலர் ரிலே வந்து மெயின் ரிலே பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு வராது. இது டீசலுக்கு வர மெயின் ரிலே. இதே பெட்ரோல் வண்டிக்கு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் காட்டுறேன் இருங்க. இப்போ இதுதான் அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் வர ஃபியூஸ் பிடிஎஃப். இதுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் தனியா கொடுத்துருக்கேன் போட்டோஸோட, பிளஸ் வந்து டீசல் தனியா கொடுத்துருக்கேன். ஃபியூஸ் பாக்ஸ் கவர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபியூஸ் பாக்ஸ் என்னென்ன ஃபியூசஸ் இருக்குன்றது பெட்ரோல் வண்டிக்கு தனியா கொடுத்துருக்கேன், டீசல் வண்டிக்கு தனியா கொடுத்துருக்கேன். இமேஜஸோட கொடுத்துருக்கேன். நீங்க இமேஜ் எடுத்துக்கலாம். இது வந்து அதோட லே அவுட் ஒரு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மாருதியோட ஓனர் மேனுவல் இருக்கு பாத்தீங்களா, ஓனர் மேனுவல் பிளஸ் வந்து வயரிங் டயக்ராம் இருக்கு. மாருதியோட வயரிங் டயக்ராம்ல இருந்து எடுத்த ஒரு இது. இதுல என்னென்ன ஃபியூசஸ் வரும், மொத்தம் 37 இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 62 வரைக்கும் இதோட ஃபியூசஸ் வரும். அப்புறம் 69, 60, 70, 71 மட்டும் 3 ஃபியூஸ் மட்டும் வேற இடத்துல இருந்து வரும். அது காட்டலாம் பாருங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 37ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது, 50 ஆம்ஸ்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இப்ப 7 ஆம்ஸ் ஃபியூஸ் 38 பாத்தீங்கன்னா இசிஎம் ஃபியூஸ் இருக்கும். அது இசிஎம்னா இசிஎம் பிளஸ் மெயின் ரிலே, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதை கொடுத்துருக்கேன். எல்லாமே கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து எஸ்டினா வந்து ஸ்டார்டர் மோட்டர் கண்ட்ரோல் ரிலே, இசிஎம்க்கு எல்லாத்துக்குமே போறது. இதுதான் பாத்தீங்கன்னா 69, 70, 71க்கு மட்டும் தனியா அது டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்கு. இது வந்து மெயின் ஃபியூஸ் பாக்ஸ். இதுல டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன் இதோட லிங்க். இது ஒரு பிடிஎஃப் பிளஸ் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஜங்ஷன் பாக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு பிடிஎஃப். ஷிஃப்ட் 2011 இருந்து 2017 மாடலுக்கு ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் பார்க்கணும்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல்ல என்னென்ன உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு, வேற என்னென்ன இஷ்யூஸ் நீங்க பார்த்திருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வேற ஏதாவது மாடல்ஸோட வீடியோஸ் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். Thanks for watching Tamil Moto Tech.